Like I said, what next, Mr. Avinash Raghudevan? Next is a film called DC. So that is DC is Devdas Chandra. It's a very different take on the actual Devdas story. ஒரு லவ் ஃபெயில்டு, ஒரு லவ் ஏங்குற ஒரு குடிகாரன் ஒருத்தர் இருப்பான்ல, தேவதாசன்ற ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்ற மட்டும் தான் தெரியுமே தவிர ஆக்சுவல் கதை என்னன்னு தெரியாது. ஸோ ஐ திங்க் மேபி யூ ஷுட் கிவ் அ அட்லீஸ்ட் அ சினாப்சிஸ் ஒரு ரீட் கொடுத்துட்டு நீங்கள் படம் பார்க்க வந்தீங்கன்னா, டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் வந்து அவரோட டேக் ஆன் திஸ் இன் அ வெரி வெரி பிசார் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஆஃப் கை கால் தேவ்தாஸ் தான் அந்த படம் டிசி. அண்ட் ஐம் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அண்ட் ஐம் கோன் பிராக் அபவுட் இட் பிகாஸ் எல்லா படம் நடித்ததுக்கப்புறமும் டப்பிங் பேசும்போது ச்சே இந்த சீன் கொஞ்சம் இப்படி பெட்டராக பண்ணிக்கலாம், அப்படி பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கேன் எனக்கு. For the first time in my career, I felt so happy and satisfied seeing all my scenes that I could not have done this better. And all credits and thanks goes to Arun Anand, the director Arun Madheshwaran, and my favorite Anand Loki Anand, for giving me that space and confidence. And டே நீ பண்ணுறா, எடுத்து பண்ணுறா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணுறான்னு சொல்லி அந்த ஸ்பேஸில் வந்துட்டு அவங்க ஸ்பேஸில் என்ன இன்க்ளூட் பண்ணாமல் கூட இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வி வர் அலவுட் டு டேக் ஆர் ஸ்பேஸ். ஆனால் இது பண்ணட்டுமான்னு கேட்குறதுக்கான ஒரு எல்லா ஃப்ரீடமும் எனக்கு கொடுத்து அதை பண்ணுறதுக்கான இதை பார்க்கும்போது இல்லை, இந்த ஃப்ரீடம் கொடுத்தா எனக்கு இப்படி நடிக்க வருமான்ற மாதிரி என்னையும் ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ஐ வுட் நெவர் சேஞ்ச் எனி சீன் த வே ஐ பெர்ஃபார்ம்ட் இன் டிசி. ஐ வுட் சேஞ்ச் நத்திங் அபவுட் இட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. படம் நல்லா போகுது நல்லா போகலைன்னா வந்துட்டு அதுக்கெலாம் அதுக்குள்ளேயே நான் எப்பயுமே போனது கிடையாது. பட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ குட் ஃபிலிம் டு டூ வெல். அது வந்து அதுக்காக தான் உழைக்கிறது எல்லாமே. பட் இந்த படம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட்ஸில் ஐ வில் பி வெரி 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 ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு இப்போ கூஸ் பம்ப்ஸ் வருது. ஐ கான்ட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு வாட்ச் மை பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து பெருமை பீத்தன் கூட நினச்சிக்கோங்க. ஐ எம் ஃபீலிங் தட் வே. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ஹானஸ்டா இருக்கு நீ சொல்றது. ஆக்சுவலா இட்ஸ் வெரி ப்ரூட்டலி ஹானஸ்ட். அப்படி பேச மாட்டேன், உனக்கு தெரியும். அதுதான் இல்ல, ஐ ரியலி ஃபீல் இட். அண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றி பேசுகிறேன் பிஃபோர் எனிபடி எல்ஸ் எனிவேர் எல்ஸ். ஐ கான்ட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். இன்ஃபேக்ட் ட்ரெய்லர், அந்த ராகா ஆஃப் ரிவெஞ்ச், இது ரெண்டுமே வந்து ஐ திங்க் இட்ஸ் மேக்கிங் some great noise throughout everywhere. I think so many millions of views, so many millions of likes and shares have come. And I think நம்ம போன இதில் பேசின மாதிரி தான் அந்த ரீல்ஸில் வந்து ஐ திங்க் நான் அதிகமாக கேட்குற ஒரு நாய்ஸ் இஸ் ராகா ஆஃப் ரிவெஞ்ச் தரரரரரா. அண்ட் ஆல்சோ மச்சான், ஹானஸ்ட்டாக ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஃபார் டிசி. நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே நிறைய ஃப்ரேமில் நீ இருந்த, அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து உனக்கு ஒரு க்ளோஸ் வச்சு டக்குன்னு ஒரு மாதிரி இப்படி பண்ணுவேன். எனக்கு வந்து அப்போ டக்குன்னு எனக்கு எங்கே போச்சுன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர் அந்த இன்டர்வியூவில் ஸ்டார்டிங்கில் பேசினோம்ல, அவன் என்னமோ ஒன்று சொல்ல வரான் அப்படின்னு, டக்குன்னு இவன் என்னமோ ஒன்று பண்ண போகிறான் இந்த படத்தில். அண்ட் ட்ரெய்லர் லுக்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் வெரி ஆர்டிஸ்டிக். இட்ஸ் வெரி ஆர்டிஸ்டிக். மற்ற ஆடியன்ஸ் மாதிரியோ சரி, உன்ன மாதிரியோ சரி, ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் ஃபார் த மூவி. இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிம் வித் அண்டர்லைங் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது படத்தில். ஒரு கேரக்டருக்கும் தே கேரி தேர் ஓன் எமோஷன்ஸ் இன் இட். அண்ட் இட்ஸ் ஆல் ஒரு ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் எமோஷன்ஸில் ஒரு ஹெவி ஆக்ஷன் ஃபிலிம் தான் படம். பட் ஐ வாண்ட் டெல் யூ திஸ், எவ்ரி கன் ஷாட், எவ்ரி பாம் பிளாஸ்ட், எவ்ரி பிளட் ஸ்பிளாட்டர் யூ சி இஸ் ரியல். இட்ஸ் நாட் சிஜி. திஸ் ஃபிலிம் அட்லீஸ்ட் 99.999%, மேபி கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க. பட் the crew work their asses out for it to make this real. எதுவுமே வந்துட்டு சிஜியில் பார்த்துக்கலாம். அந்த குண்டு சுடுறது வந்து அங்கே பார்த்துக்கலாம் கரெக்டாக. அங்கே நீ ஃபயர் பண்ணால் இங்கே வெடிக்கணும், புல்லட்டு ரத்தம் தெரிக்கணும், அதுக்கு ஃப்ரேமில் கேப்சர் ஆகணும். வி வெண்ட் ஸோ மெனி டேக்ஸ் ஃபார் அவ்வளோ மெனக்கெடல் இருக்குது. ஒரு ஃபைட் சீன்லாம் 2 நாள் பிளான் பண்ணுவோம், ஆனால் முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு டேக் போயிடுச்சுன்னா புல்லட் வெடிச்சிரும், சட்டை கிழிஞ்சிரும். ரீடேக் வேணால் என்ன பண்ணுவோம், போய் உடனே 2 சட்டை வச்சுருப்பாங்க, 3 சட்டை வச்சுருப்பாங்க. அந்த டேக் வந்து ஷார்ட் வந்து ஒரு நிமிஷம் இருக்கும். போயிடுச்சு அப்படின்னா அடுத்த சட்டை வரத்துக்குள்ளே இந்த சட்டையை போய் கழுவி தைச்சு திருப்பி வரணும். இன்னொரு ரீடேக் ஒருவேளை போச்சுன்னா வரது. இந்த உழைப்பு வந்து அசாத்தியமான உழைப்பு. இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி வித் சச் அ கம்பேர்ட் டு அதர் பிக் ஃபிலிம்ஸ். இல்லை, வி ஹேட் அ வெரி லிமிட்டட் க்ரூ தான். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஈவன் மோர் எக்ஸைட்டட் டு சி. ஏன்னா சிஜி வந்ததுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஈஸி டு டூ திங்ஸ் ஆன் ஸ்க்ரீன்.
பட் ராவாக அதை கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து எங்களோட எக்ஸைட்மெண்ட் ஐ ஐ ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஃபார் எவ்ரிபடி. யா தட் இஸ் வாட் இஸ் கிரியேட்டிங் திஸ் ஹோல் எக்ஸைட்மெண்ட். பிகாஸ் இது நாங்கள் பண்ணதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டரில் பண்ணலடா நாங்கள் பண்ணதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அது உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எவ்ரிபடி இந்த ஃபிலிம் எந்த அளவு உழைச்சிங்களோ ஐ எம் 100% ஷுர். நம்ம இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேருந்து பேசின ஒரு ரொம்ப அதிகமாக பேசின ஒரு வார்த்தை கனி. அந்த கனி வந்து இந்த ஒரு படத்தில் வந்து டெஃபினட்டாக உங்கள் ஃபுல் டீமுக்கு அந்த கனி வந்து நிறையவே கிடைக்கட்டும். நிறைய இட்ஸ் கோன் அண்ட் த்ரூ திஸ் மூவி பர்சனலி ஃபார் யூ ஐ விஷ் you get a lot more of opportunities, not only in Tamil cinema, pan India. Like I genuinely wish you for it. அது வந்து it should happen for you. And yes, thank you for giving a very exclusive update about DC. And கைஸ் மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். ஏன்னா எனக்கும் அவினாஷ்க்கும் பர்சனலாக ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதை நான் நாட் டெல்லிங் இட் வாட் த கான்வர்சேஷன் வாஸ். பட் அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் எனக்குமே வந்து லாட் ஆஃப் வியூஸ் சேஞ்ச். ஸோ அதனால் நானுமே சொல்கிறேன், தியேட்டரில் போய் டிசி பாருங்கள். அண்ட் இட் பி ஒர்த் எவ்ரி பென்னி. நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க வந்து கண்டிப்பாக டிசி ஹேஸ் எவ்ரி திங் இன் இட் for you to have a very different cinematic experience, and it will work the best only in theaters, good theaters. நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்கிற ஒரு தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அமேசிங் ட்ராக்ஸ், அமேசிங் விஷுவல்ஸ், அமேசிங் ஆக்ஷன், லாட் ஆஃப் இன்க்ரெடிபிள் பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் Lokena surprised me actually, so I want you to get surprised to see Lokena as an actor. Yeah, so please watch the movie in theaters. DC போடுறா பிஜிஎம். நைஸ். வி ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் தி எண்டு. நான் இந்த தாரத்தப்பட்டை கிளப் பாக்ஸ்கள் இதெல்லாம் வச்சு பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய வீக்னஸ் ஒன்று இருக்குது, மியூசிக். ஓகே, நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு வச்சுருப்போம். இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் கழிச்சு நீ நானும் பேச ஆரம்பித்ததும் ஒரு பாட்டுனால தான். ஐ திங்க் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு வி கனெக்டட் த்ரூ தட் சாங். ஸோ மியூசிக் வந்து எல்லா சுச்சுவேஷனுக்கும் டக்குன்னு ஒரு பாட்டு போடுவோம். இல்லை ஐ திங்க் நம்ம வந்து நிறைய பழைய மியூசிக் வந்து கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம மீட் பண்ண அந்த ஒரு ஃபியூ டைம்ஸ் கூட ஓல்டு தமிழ் சாங்ஸ், ஓல்டு ஹிந்தி சாங்ஸ் ஆர் மை ஃபேவரட் ஜானர்ஸ். யா, எஸ். ஸோ லெட்ஸ் எண்ட் இட் லைக் திஸ், ஓகேவா? நான் வந்து உனக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆர் ஒரு பர்டிகுலர் வார்த்தை ஆர் டாபிக் சொல்கிறேன். டக்குன்னு உனக்கு என்ன பாட்டு தோணுதோ அது ஜஸ்ட் ஒரு 2 lines. ஓகே, அதுக்கு மேலே பாடினாலும் பாடலாம். வீ கேன் இன்னொரு 1 hour கூட நீ நானும் சேர்ந்து ஒரு ஜாமிங் செஷன் பண்ணால் கூட பண்ணலாம். வீ கேன். பட் அது நடக்க போகுது ஆஃப்டர் த இன்டர்வியூ. எஸ் கைஸ், பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியாது. ஸோ யா, லெட்ஸ் கோ ஃபார் இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லவ். கையில் கிடைச்சது தொலைச்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும், ஆனா ஆசை அடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லாம் காலடியில் கிடக்கும். அதான் லவ். பர்ஃபெக்ட், காலடியில். நைஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நல்லா இருக்கு இந்த செஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு கரியர். ஓகே, நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் ரெடியா வரவா. வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை வேறு ஏதாவது ஐடியாக்காக இந்த பாட்டு கரியருக்காக பாடினீங்களா இல்லை எப்படி? கரியரின் உச்சமே அதுதானே. ஏன் கட் பண்ணுறது, போடுறா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, நவ் ஃபேமிலி. பட் ஐ ஹாவ் அ கிரேட் ஃபேமிலி. எனக்கு வந்து யாரும் வந்துட்டு ஃபேமிலியில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எனக்கு வந்து நான் தான் பிரச்சனை ஃபேமிலியில். ஸோ நானே பிரச்சனையாக இருக்கிறதால இந்த பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது. ஆக்சுவலாக அப்படி இருந்தாலே ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி மாற்றிட்டேன் எங்கள் ஃபேமிலியை. பயப்படுறீங்க அதான் இவ்வளோ தான் லைஃப் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டேன் எல்லாரும். ஓகே, ஸோ அந்த அந்த பயம் ஜோனில் இவன் எனக்கு என்ன ஆகிடும் வாழ்க்கையில் அந்த ஜோனில் தான் வெளியே வந்துட்டாங்க.
ஸோ இதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே நைஸ். ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து ஃபேமிலினா எல்லாரும் யூனிவர்ஸில் ஒரு பாட்டு இருக்குது, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அது பாடுவேன்னு நினச்சேன். பட் நானும் கார்த்தியா இருக்குமா வீடு வாய்ப்பே இல்லை. போர் அடிக்கிறது. நைஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு ஒன்று தோணுது, சிங்க் ஆதான்னு பார்க்கலாம். எனக்கு ஒன்று தோணுது. இரு 3 2 1 சொல்லலாம். நானும் நீ அதே பாட்டு பாடுறோமான்னு பார்க்கலாம். சரி ஓகே. ஓகே 3 2 1 கும்பலாக கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஏன்னா நம்ம ஆளுங்களாம் அப்படிதான். ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இட். ஓகே பேசிட்டு தான் நினைக்கிறேன் அந்த பாட்டை. அதனால தான் வந்து நினைக்கிறேன். ஓகே கும்பலாக சுத்துவோம் நாங்கள், ஐயோ எம்மனு கத்துவோம், கேட்டா வாயிலேயே குத்துவோம், எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். நைஸ் 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 நைஸ். விடாது வாய்ப்பே இல்லை ராஜா. ஓகே அடுத்து வந்து சைல்ட்ஹுட். இது ஒரு கிளிஷே பாட்டு தான் பாட போகிறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை. அந்த ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டு இருக்கேன். அப்போது அடல்ட்டிங் இஸ் ஒன்லி தட்னு நினைக்கிறேன். கிளீஷேன்றதை தாண்டி இது வந்து ரியாலிட்டி. என்ன இவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பயங்கர ஜாலியாக ஒரு பாட்டு ஒன்று நினச்சி மச்சான் டச்சிங்காக போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நைஸ் சூப்பர் மச்சான். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் கைண்ட் ஆஃப் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ. லைக் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ. நீ இப்படிலாம் பேசுவேன்னே எனக்கு தெரியாதுடா. நீ அப்போ பார்த்தப்போ நீ பேசுவ, ஆனால் வந்து உனக்குள்ளே வந்து இது ஒரு இருக்குன்றதே வந்துட்டு ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் when you told me that you're starting something like this, like பாட்காஸ்ட் மாதிரி. ஆண்டன் ஷோ தானே பேர்? தி ஆண்டன் பாட்காஸ்ட். தி ஆண்டன் பாட்காஸ்ட் நீ ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொன்னும்போது எனக்கு வந்துட்டு பயங்கர இதுவாக இருந்தது. ஐ ஆம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ ஆம் எக்ஸைட்டட் ஃபார் யூ. நீ எப்படி நான் வந்து இன்னும் நிறைய பண்ணணும் இது பண்ணணும்னு நினைக்கிறியோ, ஃபீலிங் இஸ் மியூச்சுவல். ஐ வாண்ட் யூ டு இதே இடத்துல ஐ வாண்ட் யூ டு பி இன்டர்வியூவிங் ஈவன் மச் கிரேட்டர் பர்சனாலிட்டிஸ். என்னை விட கிரேட்டர் பர்சனாலிட்டி உனக்கு கிடைக்குமான்னு தெரில. லைக் ஐ வில் பி யுவர் ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட் whom you can interview நினைக்கிறேன். என்னை விட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக்சுவலாக அதை அப்படி பார்க்கல. நீ இப்போது சொன்னல யூ கேன் இன்டர்வியூ கிரேட்டர் பீப்புள்னு சொல்லிட்டு. வாட் ஐ மேனிஃபெஸ்ட் இஸ் ஃபார் போத் ஆஃப் அஸ் down the lane, probably in another 4 or 5 years down the lane, I should interview you again, but in a very different zone, in a different level of growth. சேம் அதே தான். அடுத்த இன்டர்வியூவில் நீயும் ஒரு இதில் இருக்கணும், நானும் ஒரு இதில் இருக்கணும். அந்த ஒரே கனி தான் இப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த கனியை வந்து வெயிட் பண்ணி பிச்சு தின்போன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து வெயிட் பண்ணி பிச்சு திங்கிற கனிக்கு எவ்வளோ ருசின்னு சொல்லி உனக்கு இன்னுமே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எஸ் ஸோ லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். எஸ் ஸோ இட் இஸ் அ மியூச்சுவல் ஃபீலிங். நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம மட்டும் வளர்ந்து போகக்கூடாது. எப்பவுமே கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறது தானே. இன்னும் அவங்கள கூட சேர்த்து கூட்டு போகிறதுல ஒரு தனி சுகம் இருக்குது. யா அண்ட் யா லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். எஸ் வி வில். நான் இப்போது இந்த இன்டர்வியூவில் இதை சொல்லியே முடிக்கிறோம். திஸ் இஸ் கோனா கண்டினியூ அண்ட் டவுன் த லேன் நம்ம வந்து வி ஆர் கோனா டாக் டு அவினாஷ் அகெயின், பட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜோன், இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம், இன் அ டிஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரி திங். நம்ம வந்து வாழ்க்கையில் வேறு ஒரு இடத்துல நானும் அவினாஷ் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக ஐ வானோ டெல் திஸ். திமிர் பேசலாம் இல்லை, பட் இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன். வில் மேக் இட் ஹேப்பன். நானும் சாட்சி. நைஸ் மச்சா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீடா. யா ஸோ நம்ம செஷன் அடுத்து போவோமா? யா இங்கே முடிச்சிக்கலாம். கேமரா தான் பாட போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. கேமரா ஆஃப் பண்ணுங்கள். வில் ஸ்டார்ட் வித் இட். எஸ்.